உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த பிளேன் நம்ம தலைமையில பறந்தா அதுதான் உலக அழிவு நாள் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிளேன் தான் சமீபத்தில் ரஷ்யா ஈரான்ல இறக்கியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து ஐயோ உலக போர் வரப்போதா, ரஷ்யா நியூக்ளியர் அட்டாக்கு தயாராகிறாங்களா இப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, இந்த குறிப்பிட்ட பிளேனால ஒரு எதிர்த்தாக்குதல் கூட நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேன் வந்ததுக்காக எதுக்காக இந்த நியூஸ் சேனல்ஸ் தான் இப்படி ஒரு செய்தியை போட்டாங்க. ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துட்டு இந்த சமயத்தில் எதுக்காக ரஷ்யா ஒரு ரிஸ்க் எடுத்து ஈரானில் இப்படிப்பட்ட ஒரு பிளேனை இறக்கணும்? இப்படி ஒரு பிளேன் இருந்தால் மட்டும்தான் நியூக்ளியர் வார் சமயத்தில், அதாவது அணு ஆயுத போறப்போ நம்மளால தப்பிக்கவே முடியும். அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி பெரிய நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பிளேன் இந்தியா கிட்ட ஏன் இல்லை? இந்தியா எதுக்கு பதிலாக என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க? உலகத்தின் அழிவு நாள் விமானம் அழைக்கப்படக்கூடிய டூம்ஸ்டே பிளேனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டூம்ஸ்டே பிளேனை ஏன் உருவாக்குனாங்க, அதோட தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இது ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயம்னா, 1945 உலகப்போருடைய கடைசி காலகட்டத்தில் அமெரிக்கா லிட்டில் பாய் அப்படிங்கிற அந்த அணு ஆயுதத்தை வந்து ஹிரோஷிமா நகரத்துக்கு மேலே அப்படியே போடுறாங்க. இப்போ அது போட்டதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும், அப்படி அவங்க அந்த பாமை போட்டது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்குது. யாருக்கு? அமெரிக்காவுக்கே. ஏன் அப்படின்னா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலங்காத்தால் வந்து அவங்க அந்த பாமை ட்ராப் பண்ணுறாங்க ஹிரோஷிமா நகரத்தில். அந்த பாமை டைரெக்டாக தரையில் ட்ராப் பண்ணிட்டாங்களான்னா இல்லை, தரையிலேருந்து ஒரு 600 மீட்டர் உயரத்தில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே அது வெடிச்சு சரி அதுலேருந்து வந்த நியூக்ளியர் ரேடியேஷன், அதுக்கப்புறம் ஹீட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த நகரத்தையே ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்குது. அந்த ஹிரோஷிமா நகரத்துடைய மையப்பகுதி ஒட்டுமொத்தமாக காலி அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி காலைல 8:16 அமெரிக்கா ஒரு பாமை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஜப்பானுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனால் ஹிரோஷிமா நகரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு உடனே தெரிய வரல. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த சமயத்தில் கம்யூனிகேஷன் என்ன பண்ணாங்க, இப்போ மாதிரி மொபைலு, சேட்டலைட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே டெலிஃபோன் வயர்ஸ் இருக்கும், டெலிகிராஃப் வயர்ஸ் இருக்கும், இல்லைனா ரயில்வேலேருந்து இங்கேருந்து அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த பாம் அவங்க போட்டதுனால டெலிகிராஃப் வயரும் காலி, டெலிஃபோன் வயரும் காலி, ரயில்வேவும் ஒழுங்காக வரல. அதனால் எந்த விஷயமே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஹிரோஷிமாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் அந்த சிட்டியே சைலண்ட் ஆயிடுச்சு. இவங்க அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இங்கே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை. அதுக்கப்புறமா ஜப்பான் வந்து ஒரு ஆள் அனுப்பி என்ன நடந்துச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொன்னதுக்கப்புறம் 21 நிமிஷம், அதாவது பாம் போட்டு 21 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஜப்பானுக்கு ஹிரோஷிமா எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயமே தெரிய வருது. அப்போ தான் உலக நாடுகளுக்கு ஒன்று புரிய வருது. என்னன்னா, இந்த மாதிரி போர் சமயத்தில் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் மட்டும் பத்தாது, ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்கான கமாண்ட் சென்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போர் சமயத்தில் நம்மளால் தாக்குப்பிடிச்சு எதிர்த்தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யாவும் அமெரிக்காவும் நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ரஷ்யா பக்கத்தில் நிறைய மிலிட்ரி பேஸஸ் உருவாக்குறாங்க. அந்த மிலிட்ரி பேஸஸை நிறைய ஆயுதங்களையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்கா பக்கத்தில் நிறைய மிலிட்ரி பேஸஸ் உருவாக்குறாங்க. அங்கே வந்து ரஷ்யாவுமே நிறைய ஆயுதங்களை வைக்கிறாங்க. இப்போ எந்த நாடு நடத்தாலும் இன்னொரு நாட்டை ஈஸியாக நிமிஷத்தை தாக்கிட முடியும். அப்படி தாக்கும் போது அவங்க மக்களையோ மக்கள் வாழ்கிற நகரங்களையோ தாக்காமல் டைரெக்டாக பிரசிடென்ட்டோட மாளிகை இல்லை கமாண்ட் சென்டர் இந்த மாதிரி கம்யூனிகேஷனை கடத்தக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு தாக்கிட்டாங்கன்னா அங்கேருந்து கம்யூனிகேஷன் அடுத்தடுத்த மிலிட்ரி பர்சனல்ஸ்க்கு போகாது. அப்படி போகலைங்கிற சமயத்தில் அவங்க கையில் ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத ரெண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் தரையில் ஒரு கமாண்ட் சென்டர் வச்சோன்னா கண்டிப்பாக சேட்டலைட் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை ஈஸியாக தாக்கி அழிச்சிருவாங்க. அப்போ ஒரு கமாண்ட் சென்டர் வானத்தில் பறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், தாக்கி அழிக்கிறதும் கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கமாண்ட் சென்டர் உருவாக்க ட்ரை பண்ணும் போது தான் இந்த டூம்ஸ்டே பிளேன் உருவாகுது. இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு ஃப்ளைட், இதில் ஏன் தாக்குதலுக்கான எந்த விஷயங்களுமே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ரஷ்யா இருக்காங்க, அவங்களோட டூம்ஸ்டே பிளேனை பறக்க விட்றாங்கன்னா அவங்களுடைய நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே தான் அது பறக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஈரானில் அனுப்பிச்சாங்கல்ல, ஈரானுக்கு அனுப்பும் போது வேற ஒரு நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகுது அப்படிங்கிறதுனால அங்கே சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அது அவங்களோட மிலிட்ரி பேஸஸோட கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 2 ஃப்ளைட்டர் ஜெட்ஸ் வந்து கூடவே அனுப்பிச்சாங்க, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமாக தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போது இது வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு ஃப்ளைட்டு தானே தவிர
சண்டை போகிறதுக்கான ஒரு ஃப்ளைட்டே இல்லை அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து அதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. சரி, இப்போ இந்த பிளேன் எப்படி வேலை செய்யுது? இந்த பிளேன் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக அந்த கொண்ட மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ஆண்டனா வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த ஆண்டனா மூலமாக வெரி வெரி லோ ஃப்ரீக்வன்சிலேருந்து அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் எந்த சிக்னலை வேணாலும் டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அதோட வால் பகுதியில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனாவை ஒழிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஆண்டனா வெளியே விட்டாங்கன்னா அந்த ஆண்டனாலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் வெளியே வரும். இந்த வேவ்ஸால் கடல் கடியில் பல கிலோமீட்டர் பூந்து போய் அங்கே இருக்கக்கூடிய சப்மரைன் கூட சிக்னல் கொடுக்க முடியும். இது மூலமாக எந்த கட்டத்தில் என்ன நேரத்தில் வேணாலும் அந்த ஃப்ளைட்டால் ஒரு கம்யூனிகேஷனை ஈஸியாக சேட்டலைட்டோடையும் சரி, கடல் கடியில் இருக்கக்கூடிய சப்மரைனோட சரி, கீழே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸோடையும் சரி ஈஸியாக உருவாக்க முடியும். அடுத்து அதோட வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளாஸ்ட்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனே தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்குன்னு இந்த பிளேனால் நியூக்ளியர் பாம்போட சண்டைலாம் போட முடியாது. சப்போஸ் இதுக்கு பக்கத்தில் நியூக்ளியர் பாம்பு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேன் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் தள்ளி விழுந்தாலோ இல்லை நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இது போனாலோ இதால் தப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டீரியர் தான் உருவாக்கியிருப்பாங்க. வெளியில் தெரியக்கூடிய ஒயர் இந்த மாதிரியான விஷயங்களை கூட நல்லா நியூக்ளியர் ரேடியேஷனை தாங்குற அளவுக்கு நல்லா இன்ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சில பிளேனில் வந்து சைடில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் விண்டோ கூட ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த வழியாக கூட நியூக்ளியர் ரேடியேஷன் உள்ளே போய் உள்ளே இருக்கிறவங்கள தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது போக பைலட்டோட காக்பீட் வியூ இருக்குல்ல, அதாவது பைலட் வந்து வெளியே வந்து பார்த்து ஓட்டுவாங்கள்ல, அந்த ஏரியாவில் நியூக்ளியர் ரேடியேஷன் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அந்த கண்ணாடிக்கு நடுவில் கூட நம்ம முடியோட சின்னதாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஒயர்ஸை வச்சு சின்னதாக மெஷ் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இந்த மெஷ் என்ன பண்ணணும்னா அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்லேருந்து வரக்கூடிய பாதிப்பை அப்படியே உள்வாங்கி சைடில் கடத்தி விட்டுரும், ஃப்ளைட்டுக்குள்ளே போகவே விடாது. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டை சுற்றி இருக்கும். அப்போ சாதாரணமாக சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளேன் இருக்கா? இதுக்கு இவ்வளோ சீன் போடுற மாதிரி தேவையில்லையே. அப்படி இல்லை. என்னென்னா ஒரு நியூக்ளியர் வார் நடக்குதுங்கிற சமயத்தில் அந்த இடத்துல எங்கேயோ ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் அப்புறம் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே இந்த பிளேனில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இந்த பிளேனில் ஏற்றிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் போடுறதுக்கான தனி ரூம் இருக்கும். அது போக கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்ட் சென்டர்ஸ் இருக்கும். இது போக கிட்டத்தட்ட உள்ளே வந்து 50லேருந்து 100 மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வேணும். அவங்க ராப்பகலாக உழைக்கணும். ஸோ அதுக்கு தங்குறதுக்கான இடம், அப்புறம் சாப்பிட்றதுக்கான இடம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உள்ளே இருக்கும். இந்த ஃப்ளைட்டால் பல நாட்கள் தரையிறங்காமலே வானத்திலே பறக்க முடியும், ஏர்லேயே ஃபியூல் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களோட பிளான் என்னென்னா ஏதாவது ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு கமாண்ட் சென்டரை வந்து ஏரில் உருவாக்கி சுற்றிக்கிட்டே இருக்கணும். எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல பதில் அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்படி தான் இந்த டூம்ஸ் பிளேனை உருவாக்குனாங்க. 1961 அமெரிக்கா வந்து EC-135 ஒரு பிளேனை எடுத்து அதை இந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணி லுக்கிங் கிளாஸ்ங்கக்கூடிய பேரில் வந்து ஒரு ஏர்பார்ன் கமாண்ட் சென்டரை உருவாக்குனாங்க. அதாவது இந்த கமாண்ட் சென்டர் எப்போவுமே வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இது வந்து ஆல்டர்னேட் கமாண்ட் சென்டராக வந்து செயல்படும். இது வந்து கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு, அதாவது 1990 வரைக்கும் வானத்தையும் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு ஃப்ளைட் இறங்கிச்சுன்னா இன்னொரு ஃப்ளைட் போகும். அப்படி மாறி மாறி ஷிஃப்ட் கணக்கில் வந்து கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு இந்த ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டெக்னாலஜிலாம் நிறைய அட்வான்ஸ் ஆகும்போது இந்த ஃப்ளைட் பத்தலை. அதுக்கப்புறமா இதோட பெரிய ஃப்ளைட்டாக இருக்கக்கூடிய போயிங் 737 மாதிரியான ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கமாண்ட் சென்டராக வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா கிட்டேயும் அதே மாதிரியான ஒரு கமாண்ட் சென்டர் இருக்குது. இப்போ இதுதான் டூம்ஸ்டே பிளேன் அப்படிங்கிறது. இப்போ இது எதுக்காக ரஷ்யா ஈரானில் தரையிறக்குனாங்க? ரஷ்யா வந்து ஈரானில் தரையிறக்குனது ரஷ்யாவோட எக்ஸாக்டான டூம்ஸ்டே பிளேன் கிடையாது. ரஷ்யாவோட எக்ஸாக்டான டூம்ஸ்டே பிளேன் பார்த்தீங்கன்னா IL-80ங்கிற மாடல். ஆனால் ரஷ்யாவிலேருந்து டெஹ்ரான், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரான் பகுதிக்கு தரையிறங்கினது வந்து ரஷ்யாவோட Tu-214PU ஒரு மாடல். இது வந்து அந்த IL-80க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பிளேன் தான். இதால் நியூக்ளியர் பிளாஸ்ட்டை வந்து சர்வே பண்ண முடியாது. பட் அதில் இருக்கிற மாதிரி செக்யூரான கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்ற எல்லா விஷயங்களுமே இது இருக்கும். இது ரஷ்யா கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளேன் தான். இதுவும் ஆனால் ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி. இது ஒரு கமாண்ட் சென்டர் தான். இதுவும் ரஷ்யா கீழே டேரெக்டாக ரஷ்யாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளேன் தான். இது அங்கே வந்ததுனால ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கான பேஸ் கோடையோ இல்லை அப்ரூவலையோ ஈரானுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஈரானோட வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் முடியாது. இது பேசிக்காக என்னென்னா ஒரு பெரிய கமாண்ட் சென்டர். இது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சென்டரையும் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக ஈரானால் ரன் பண்ண முடியும். ஏன்னா ஈரானோட கம்யூனிகேஷன் சென்டர் அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே அமெரிக்கா வந்து தொடர்ந்து பாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஈரானால் சரியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேன் கூட அங்கே வந்து தரையிறங்கியிருக்கலாம். இல்லை உள்ளே யாராவது மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்கலாம், இந்த மாதிரி யாராவது ஒரு ஹை அஃபிஷியல்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் யார் வந்து இறங்கினா என்ன ஏதுன்னு தெரியாது. பேசிக்காக ஈரானால் ஒரு எஃபிஷியண்ட்டான கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை
இந்த பிளேனை வச்சு இப்போதைக்கு கரண்ட்டாக உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோ இல்லை ஈரானோ அதை கம்யூனிகேட் நம்மகிட்ட சொன்னால் தான் நமக்கு தெரியும் இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு. ஆனால் ஒரு போர் நடக்கிற சமயத்தில் யாருமே வந்து இதுக்காக தான் வந்திருக்காங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. பட் ரஷ்யாவோடைய டூம்ஸ்டே பிளேன் மாதிரியான இன்னொரு பிளேன் வந்து ஈரானுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. சரி, இப்போ முக்கியமான கேள்வி, இந்த மாதிரியான ஒரு பிளேன் அமெரிக்காட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, ரெண்டுமே பெரிய நாடுகள் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளேன் நம்ம இந்தியா கிட்ட ஏன் இல்லை, நமக்கு தேவைப்படலையா? இந்தியா வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இந்தியா கிட்ட கூட இதே மாதிரி ஒரு சின்ன மினி பிளேன் இருக்கலாம், பட் அவங்க அஃபிஷியலாக இது வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை. அதனால் நமக்கு இந்தியா கிட்ட இல்லைங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஆனால் இந்தியா கிட்ட நமக்கு தெரியும் எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்மளால் தரையிலேருந்து லான்ச் பண்ண முடியும், தண்ணியிலேருந்து லான்ச் பண்ண முடியும், ஏர்லேயுமே லான்ச் பண்ண முடியும். இப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற சேஃபஸ்ட் ப்ரொசீஜர்ஸுமே இருக்குது. யார் வந்து கண்ட்ரோல் அத்தாரிட்டி இருக்கணும், அதுக்கடுத்து செகண்ட் லெவல் அத்தாரிட்டி யார், தேர்ட் லெவல் அத்தாரிட்டி யார், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுமே நம்மக்கிட்ட பேசிக்காக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போர் சமயத்தில் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் படி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டூம்ஸ்டே பிளேன் மாதிரியான ஒரு பிளேனை வைக்கிறதுல இந்தியாவுக்கு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காசு பிடிச்ச வேலை. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளேனை வந்து இப்போ எந்த ஒரு கம்பெனியுமே செய்கிறதில்ல. ஏன்னா அது வந்து அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து எங்கேயும் போகிறது இல்லைங்கிறனால, எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு வயபிளாக இல்லைங்கிறனால இவ்வளோ பெரிய பிளேன் வந்து யாருமே செய்யலை. அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுலேருந்து மெயின்டெனன்ஸ் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே காசு பிடிச்ச வேலை இருக்கும். ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணணுன்னாலும், ஏன்னா இந்த மாதிரி பிளேனை வந்து தொடர்ந்து அப்கிரேடில் வச்சுருக்கணும். ஸோ அந்த பார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் வருஷத்துக்கே பல கோடி டாலர் செலவு பண்ணுற நிலமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிளேனை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நம்மளோட டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் கூட இந்தியா நினச்சிருக்கலாம். இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்கிறது அவங்க சொல்ல வராத வரைக்கும் நமக்கு தெரியலை. இப்போ இதே மாதிரி இந்தியாட்ட இது இல்லை, இப்போ அமெரிக்கா ரஷ்யா தவிர வேறு ஏதாவது நாடுகள்கிட்ட இருக்கா? வேறு எந்த நாடுமே இல்லை. இந்த 2 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த டூம்ஸ்டே பிளேன் இருக்குது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது இந்த 2 நாடுகள் மட்டும்தான். இந்த டூம்ஸ்டே பிளேனை அமெரிக்காவும் ரஷ்யாவும் பறக்க விட்றாங்கிற பட்சத்தில் நியூக்ளியர் வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். இது அந்த பிளேனுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மனித குலத்துக்கு கிடைச்ச தோல்வி. இந்த மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப தொடர்பில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். அது என்னென்னா சீமக்கருவேல மரம். இப்போ சீமக்கருவேல மரத்தோட பிரச்சனையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே அந்த கேக்டஸ் இருக்குல்ல, கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடி வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் சீமக்கருவேல மாதிரி தான். அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி அந்த கள்ளிச்செடியை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அதை எப்படி அவங்க பண்ணாங்க? இப்போ அதையும் நான் சீமக்கருவேலையும் ஏன் கனெக்ட் பண்ணுறேன்னா, அந்த பிரச்சனையை பண்ணவங்க அதே மாதிரி சீமக்கருவேலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சீமக்கருவேலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ அதே விஷயத்தை நம்ம ஊரில் பண்ணி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த சீமக்கருவேல மரங்களை முற்றிலுமா அழிக்க முடியுமா, இல்லை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.